ஒருமுறை கங்காதேவி கங்கை நதிக்கரையில் உலவிக் கொண்டிருக்கும்போது அவள் அழகில் மயங்கிய சந்தனு மகாராஜா, "என்னுடைய ராஜ்யம், என்னுடைய தனம், என் உயிர் எல்லாம் உன்னைச் சேர்ந்தவை. உன்னை யாசிக்கிறேன்" என்று வற்புறுத்தினானாம். அவள் அந்த மகாராஜாவிடம், "நீயோ வேறு யாராவதோ என்னைப் பற்றியோ என் குலம் பற்றியோ எந்த சமயத்திலும் கேட்கக்கூடாது. நல்லதோ கெட்டதோ நான் எதை செய்தாலும் தடுக்கக்கூடாது. என்மேல் எந்த காரணத்தைக் கொண்டும் கோபிக்கக்கூடாது. பிரியமற்ற மொழிகளை சொல்லக்கூடாது" என்று சொல்ல சம்மதமா என்று கேட்டாளாம். அப்படியே என்று ஒத்துக்கொண்டானாம் சந்தனு மகாராஜா. கங்காதேவியினுடைய ஒழுக்கமும் உபச்சாரமும் அவனை கங்கை மகிழ்ச்சிக் கடலில் ஆழ்த்தியதாம். கங்காதேவி பல குழந்தைகளை பெற்றாளாம். ஆனால் சூரிய தேஜஸ் கொண்ட அந்த குழந்தைகள் ஒவ்வொன்றையும் பிறந்ததும் கொண்டு போய் கங்கை பிரவாகத்தில் போட்டுவிட்டு வந்து விடுவாளாம். இந்த நடவடிக்கையை பார்த்து துக்கம் மேலிட்டு பொங்குமாம் சந்தனுவிற்கு. ஆனால் கொடுத்த வாக்குறுதியை எண்ணி ஒன்றும் சொல்லாமல் இருந்தானாம். 7 குழந்தைகளை இவ்வாறு செய்துவிட்டாள். 8வது குழந்தை பிறந்தது. அதையும் போடப் போகும்போது சந்தனு மகாராஜா மனம் பொறுக்காமல், "நில், ஏன் இப்படி செய்கிறாய்" என்று கேட்டுவிட்டான். உடனே மகாராஜா, "உங்கள் சத்தியத்தை மீறிவிட்டீர்கள். இனி நான் உங்களுக்கு தேவையில்லை. நான் யார் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷிகளும் முனிவர்களும் போற்றி வரும் கங்கா நதி தேவதை நான்தான். வசிஷ்டர் சாபத்தால் அஷ்டர் வசுக்கள் மானிட உலகத்தில் பிறக்க வேண்டியதாயிற்று. ஆதலால் அவர்களை பெற்றேன். மனித உலகத்தில் அவதரிக்க நேரிட்ட அவர்களுக்கு நான் தாயாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டபடி நான் அவர்களை உன்னிடம் பெற்றேன். மானிட உலகத்தில் சிறப்பு வாய்ந்த உன்னை தகப்பனாக அவர்கள் பெற்றதும் நல்லதே. அஷ்டவசுக்களை மக்களாக பெற்ற நீயும் உயர்ந்த லோகங்களை அடைவாய். இந்த கடைசி குழந்தையை நான் கொஞ்ச காலம் வளர்த்து உன்னிடம் கொடுப்பேன்" என்று சொல்லி மறைந்து விட்டாளாம். அந்த குழந்தைதான் பீஷ்மர். பாண்டவ கௌரவ குலங்களுக்கு பிதாமகர் அவரே.